ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். இந்த கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் இல்லாமல் கார்த்திகை தீபமே முடியாதுங்க. அதுவும் நம்ம இதை 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அரிசிலாம் எதுவும் ஊற வைக்காமல் நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நார்மல் உப்புமா ரவை தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ரவையை அளந்தீங்களோ அதே கப்பு தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். இது கூடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கீங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை பதில் வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு. கோதுமை மாவுக்கு பதில் மைதா கூட எடுத்துக்கலாங்க. 3 ஏலக்காவை சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கப்பு படி பார்த்திங்கன்னா நான் 250 ml மெஷர்மெண்ட் கப்பு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இதை நாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நாம் இதில் எந்த கப்பில் ரவையை அளந்தீங்களோ அதே கப்பு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மல் தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை அடிக்கிற விஸ்க்லேயோ இல்லைனா ஏதாவது கரண்டியில் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சாச்சு. வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்தாலே போதுமானது. இதில் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க. அதுக்கு பதில் நம்ம கலந்து வச்சுருந்த மாவை தான் இதில் சேர்த்து அரைக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எல்லா மாவும் தேவைப்படாது, பாதி மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மையாக அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். எனக்கு 3/4 மாவு தேவைப்பட்டது. அரைக்கும் போது 1/4 மட்டும் இருக்குது பாருங்கள் பாத்திரத்தில். இப்போது அரைச்ச மாவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும். பாருங்கள், இதுதான் கரெக்டாக திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இது ஒரு தட்டை போட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டோங்க. ஏன்னா நான் ரவையெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அது ஊறினா தான் நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரவை ஃபுல்லாக ஊறி இருக்கும். இதில் கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துக்கோங்க. சோடா மாவு இல்லைன்னா விட்டுருங்க, சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா உப்பி வரும்ன்றதுனால சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோடா மாவு இல்லைன்னா விட்டுருங்க, சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதுவே நல்லா உப்பெல்லாம் தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ நாம் இதை சுட ஸ்டார்ட் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தோசை மாவு அளவுக்கு தான் திக்காக இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் சூடுபடுத்திக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழிக்கரண்டியில் இந்த மாதிரி மாவு எடுத்து இதே மாதிரி போடுங்க. உங்கள் கடாயில் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு தாங்க சேர்த்துக்கணும். ஜாஸ்தி சேர்க்காதீங்க. மிதமான சூட்லேயே இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மேலே பாருங்கள், பூரி மாதிரி அதுவே உப்பி வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை நாம் திருப்பி போட்டுடணுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உள்ள மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மோஸ்ட்லி அப்பம்லாம் பார்த்திங்கன்னா அரிசிலாம் ஊற வச்சு செய்வோம். இது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். கலர் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வெளில எடுத்துருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் இந்த அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை முழுசாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு 20 அப்பம் வந்துச்சுங்க. இதே அளவுகளோடு செய்யுங்க, உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். இந்த கார்த்திகை தீபத்துக்கு உங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.